Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க நீ யாருமே இல்ல. எல்லாருக்கும் யாரா ஒருத்தர் ரியாக்கு நான் இருக்கேன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. துணை முதல்வரானதுக்கு பின்னால் உங்களுக்கே நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு உங்கள் கணவர் பிஸியாக இருக்கார். எப்படி பார்க்குறீங்க அதை? ரொம்ப வருஷமாக ஆக்சுவலி ஹாஃப் த லைஃப் டைம் இது மாதிரி நாங்கள் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கம்பேனியன்ஷிப் எங்களுக்கு வந்து இப்போ அந்த இதில் தான் இருக்கிறோம், அந்த கட்டத்தில் தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே என்னென்னா எல்லாம் ஊர்லாம் சுற்றியாச்சு சார், லவ் பண்ணியாச்சு, ஊர் சுற்றியாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம் நாங்கள். அதனால இப்போ ஓகே, இப்போ வந்து லைஃப்பில் இன்னும் மோர் இம்பார்ட்டண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்ற போது நம்ம அது சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும். அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு எப்போதுமே அவர் கஷ்டப்படுறாரு, மெனக்கடுறாரு, அது நான் பார்க்குறேன். ஸோ பெஸ்ட்டு திங் நான் பண்ணுறது வந்து எதுவுமே சப்போர்ட்டே வந்து அமைதியாக இருக்கிறது தான். அங்கே தொல்லை பண்ணாமல் எது எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது தான். ஆரம்பத்தில் அவர் அரசியலுக்கு வரதே உங்களுக்கு பிடிக்கல. இன்றைக்கு அவர் வந்து துணை முதல்வராக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அவருடைய அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு திருப்பி அவர் ஒரு கிளாரிட்டியோட தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுனா இந்த வேலைகள் தான் இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா அங்கிள்கிட்டையும் பார்த்துருக்காரு, தாத்தாக்கிட்டையும் பார்த்துருக்காரு. ஸோ அவர் உள்ளே இந்த டிசிஷன் எடுத்துகிட்டு உள்ளே வரதுக்கு முன்னாடி அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் அஸ், ஃப்யூச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரியும். பிஸியாக இருக்க போது டைம் கம்மியாக இருக்கும், ஆனாலும் அதில் நம்ம வில் மேக் டைம். பட் பண்ணுற வேலை அவர் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இது வந்து திருப்பியும் இது மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு இது. ஃபிலிமும் பாலிடிக்ஸும் அது ஒரே இதுதான், ஒரு டெமோக்ரஸி தான் அது. மக்கள் இந்த படம் ஓட வைக்கணும்னா ஓட வைப்பாங்க. ரெண்டுமே கரெக்டு. ஸோ அந்த விதத்தில் நம்ம அதுக்கு எவ்வளோ நம்ம எஃபர்ட் போடுறோமோ இது வந்து கம்ப்ளீட் ட்ரேடிங் தான். அரசியலில் அவர் நாளுக்கு நாள் முன்னேற உங்களுக்கான நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இன்னுமே அந்த டைம் நாங்கள் ஒதுக்கிப்போம் சார். அது ஒன்றும் அது பெரிய காம்ப்ரமைஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி அந்த நேரம் கம்மியாக இருந்துச்சுனாலும் அது இன்னும் கொஞ்சம் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைம் ஆகிடுது. முந்திலாம் வந்து நிறையா நேரம் இருந்துச்சு. அப்போ வந்து அப்படியே ஓகே, அது நம்ம பெருசாக நம்ம அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லலாம். இப்போ வந்து நேரம் கம்மியாக இருக்கும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஓகே, இந்த டைமு நம்ம இவ்வளோ டைம் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து இது பிளான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷஸ் ஆகிடுது. ஆமாம். ஸோ அது ஒரு விதத்தில் வந்து ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவேன் நான். அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக எதுவும் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பெருசாக அப்ரிஷியேட்லாம் பண்ணிக்க மாட்டோம். சொல்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறது தான் நாங்கள் வந்து அப்ரிசியேஷன் இது பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து வண்டி ஓடிட்டுருக்குன்னா அது வந்து ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது. நாங்கள் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக தான். மேபி அந்த சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகினால ஒரு புரிதல் ஜாஸ்தி இருக்குது. மோர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ஆக்சுவலி இது எப்போதுமே நான் நம்புவேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டோம், இண்டிவிஜுவலாக இருந்துட்டோம், தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு என்ன வேணும் ஒரு ஸ்பேஸ் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு. ஸோ அது நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்துப்போம் ரெண்டு பேருக்கோட. இது வந்து பண்ணுறனால அது வண்டி ஓடுதுன்னு சொல்லுவேன். பொதுவாக திரை விமர்சனங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்காங்க. அவங்க ரிவ்யூஸ் நம்ம படிக்கும்போது அவங்க அதில் என்ன
கோரிக்கை வைக்கிறாங்க, அவர் என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். மார்க் நீங்கள் சொல்ல மாதிரி மார்க் போடுறது தான். ஒரு எக்ஸாம் போகும்போது இதில் நீ 5 out of 10 நீ வாங்கியிருக்கிறேன்னா அடுத்தது 7 out of 10 எப்படி வாங்குறதுன்றதுக்கு தான் நம்ம அடுத்தது கற்றுப்போம். அந்த விதத்தில் அவங்களுக்கும் ஈக்குவலாக ஒரு ரோல் இருக்குது. எப்படி நம்ம ஒரு படம் எடுக்கும்போது அதுக்கு தேவையான ஹோம் ஒர்க் பண்ணுறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எல்லாம் அவ்வளோ வேலை இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும். இதெல்லாம் பண்ணி நல்ல படம் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சரியாக பண்ணலைன்னா படம் நல்லா வராது. அதே மாதிரி கிரிட்டிக்ஸும் என்னென்னா, அவங்க ஒரு கிரிட்டிக் நல்லா பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அது ஹெல்ப் ஆகும். ஆனால் இப்போது சம்டைம்ஸ் கிரிட்டிக்ஸ் வந்து அவங்க ஒரு இது வந்து இப்படி மட்டம் தட்டி பேசினா இல்லைன்னா ஒரு மாதிரி வார்த்தைகள் அப்யூசிவாக யூஸ் பண்ணால் நிறையா அந்த கிளிக் பேட் மாதிரி நிறைய பேர் அந்த வியூஸ் வருது, நம்ம அதில் ஃபேமஸ் ஆகிடலாம்னு நினச்சிட்டு அவங்க கிரிட்டிக் பண்ணும்போது அவங்களும் ஜஸ்டிஸ் பண்ணலாம் அவங்களோட தொழிலுக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நம்ம படம் அது வந்து நல்ல படமோ இது பண்ணோம், நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருக்கிறோம், அதுக்கு அவங்க வார்த்தைகள் வந்து கைண்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு படம் ஏன் இது எங்களுக்கு பிடிக்கல, இதில் என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லலாம். அது வந்து ஒப்ஜெக்டிவாக அது என்ன படம் பார்த்துட்டு சொல்லலாம். அது சம்டைம்ஸ் இப்போல்லாம் நிறைய பேர் பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து இன்னும் ஃபாலோவர்ஸ் வேணுன்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வந்து அதான் ஒரு பேட் டேஸ்ட்லேயும் இருக்குது, அது ராங் எக்ஸாம்பிளாகவும் இருக்குது அடுத்த ஜென்ரேஷனுக்கு. இப்படி நம்ம பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம், அது நீ ஃபேமஸாக எப்படி என்ன வேணால் பண்ணிட்டு ஆகலான்ற மாதிரி இருக்குது. அது தப்பான வழியில் இருந்தால் கூட நான் ஃபேமஸ் ஆகிட்டா போதுன்ற மாதிரி அந்த அந்த ஒரு இது நடக்குது. ஒரு திரைப்படத்தின் உருவாக்கத்தில் இயக்குனர்களுக்கு ரொம்ப கடினமான உள்ள பிரச்சனை இது, எந்த விஷயம் சிக்கலாக இருக்குது? எனக்கு ஆக்சுவலி அப்படி எதுவுமே இல்லை சார். மேபி படத்தில் நான் எடுக்கும்போதே எனக்கு வந்து நான் படம் எடுக்கும்போது அந்த ஜேர்னியும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். எனக்கு ரைட்டிங்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அது ரொம்ப முக்கியம். நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது, யாரும் என்னை சுற்றி வேலை செய்கிறவங்களும் டென்ஷன் ஆகாதீங்க, எதுனாலும் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கத்துறது திட்டுறது எதுனாலும் அது ஒன்றுமே நடக்காது, நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப்பில். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இவங்களும் அந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க. நித்யாவும் சரி ரவியும் சரி, மொத்த காஸ்ட் க்ரூ எங்கள் ஷூட்டிங் வந்தாவே எல்லோரும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக தான் வருவோம். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு நாள் நம்ம நினைக்கிற ஷார்ட்ஸ் எடுக்கலை இதுன்ற போது அப்போ ஒண்டி ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் அப்பயும் என்னென்னா நம்ம கையில் இல்லை, நம்ம ஒரு சிச்சுவேஷன் கண்ட்ரோல் இல்லாத போது நம்ம ஏன் வந்து அதுக்கு நம்ம ஹெல்த்தியோ நம்மளோட டென்ஷன் ஆகணுன்றது தான். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது என் படத்தில் நடந்துச்சு. அதனால் இது வரைக்கும் இப்போ ரிலீஸே நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் லேட்டாக இந்த ரிலீஸ் டிசைட் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இது பண்ணணும், இது நம்ம கமிட் பண்ணிட்டோம், இது நடத்தி காட்டணும், இவ்வளோதான், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி தான். ஒரு 4-5 நாளாக தூங்காமல் கொள்ளாமல் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டுருக்குறோம். அது உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம், எனக்கு தெரியும், நான் பணி புரிஞ்சிருக்கேன் உங்களோட. அதாம்மா உங்களுக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சேன் காலையில். ஆமாம் கரெக்டு. அப்போ வந்து எனக்கு வந்து அப்போல்லாம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ எனக்கு அது செகண்ட் படம், அதில் ஒரு கன்ஃபியூஷனோ எனக்கு அதில் ஒரு டவுட் என் மேலேயே இருந்துச்சு எல்லாம். இப்போது அதுவும் முக்கியம். நான் சொல்கிற மாதிரி அந்த ஸ்கிரிப்டு, பவுண்டட் ஸ்கிரிப்ட் கையில், அதுதான் பைபிள் நம்மளுக்கு. என்ன நம்மளுக்கு டவுட்டு வந்துச்சுன்னா லைஃப்பில் கூட திருப்பியும் இது நீ எழுதும்போது நீ இமேஜினேஷனில் நீ டீம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லோரும் இந்த படம் எடுக்கலான்னு சொல்லி எடுத்தோம். ஷூட்டிங் போகும்போது அது டவுட்டாக வரலாம், இந்த சீன் கரெக்டாக தான் இருக்கா இதா. ஸோ அந்த டவுட்டும் அந்த ஜட்மெண்ட் சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம். இந்த படத்துலேயே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ஜட்மெண்ட் போயிடும். எடிட்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ் மேலே ஜட்மெண்ட் போயிடும். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் திருப்பியும் ஸ்கிரிப்டை ரீவிசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், இல்லை இதுதான் நீ எழுதுன, இதை எடுத்துருக்கிற, ஸோ கரெக்டாக தான் இருக்குன்றது. படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே மொத்த கதை வசனம் தேடி முடிச்சிடுவீங்களா? ஆமாம் சார். அதான் எனக்கு அது முக்கியம். எனக்கு போய் ஸ்கிரிப்டில் மாற்றுறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாற்ற மாட்டேன் நான், அது பெரும்பாலும் மாற்ற மாட்டேன். ரொம்ப சின்னதாக ஏதாவது டக்குன்னு அதை பார்க்கும்போது இது நல்லா இருக்குது இது வைக்கலான்னு தவிர, பட் மோஸ்ட்லி இதெல்லாம் தான் எனக்கு டென்ஷன் கொடுக்காத விஷயம். ஸோ முதல்ல இதெல்லாம் வந்து நான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு போகும்போது. படப்பிடிப்பு படத்தில் பணியாற்றுகின்ற கலைஞர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நான் ஃபுல்லாகவே முக்கியத்துவம் கொடுப்பேன். யார் என்ன சொன்னாலும், அவங்கன்னு மட்டும் இல்லை, யாருனாலும், என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கூட ஏன் சொல்கிறாங்கன்றது ஒன்று கேட்கணும். நம்ம உடனே அவன் என்ன, நான் படம் எடுக்கிறேன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஐடியானா நம்மளுக்கு தானே அது வந்து லாஸ்ஸு. ஸோ ஒரு விஷயம் அவங்க யார் சொன்னாலும் ஏன் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா
அந்த விஷயத்தில் ஒரு நல்லதாகவும் இருக்கலாம். நம்ம ஸ்கிரிப்டுக்கு தான் அது யூஸ் ஆகுதுன்னா நம்ம அதை வைக்கலாம். இல்லை அந்த விஷயம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம மைண்ட்குள்ளேயே டிபேட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஒரு ஐடியா இருக்குது, அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க, அந்த ஐடியா இந்த ஐடியாவோட பெட்டர் ஐடியாவா? இது ஈகோ இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது பெட்டர் ஐடியானா எடுத்து அங்கே வச்சோன்னா அந்த சீன் நல்லா வரும். கரெக்ட். ஒரு டைரக்டர் ஏன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்றத உணர்ந்தீங்களா? ஆமாம். என்னன்னா எல்லார் வேலையும் இம்பார்ட்டண்ட் இந்த படத்தில். நான் இன்னைக்கு கேட்டிங்கன்னா இந்த கதைக்கு யார் முக்கியமான ரீசன்னா நித்யா ரவி, என் கேமராமேன், என் எடிட்டர் ரஹ்மான் சார், எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கொலாப் பண்ணதுனால தான் இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கதை எழுதுனது தான் இனிஷியல் இதுதான். பட் ஆனால் அதில் வந்து இவங்கெல்லாம் உக்காந்தனால தான் அது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா ஆச்சு. ஸோ ஆனால் இதெல்லாம் அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி இவங்க இந்த இதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க இந்த வேலை அவங்க உள்ள அந்த ஸோ அந்த டிசிஷன் ஒரு டைரக்டர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான டிசிஷனாக இருக்குது எந்த படம் எடுத்தாலும். உங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க நீங்கள் நார்மலாக? இது பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தில் யோசிச்சா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தாங்க 2 பேரும். 2 பேருமே வந்து இவங்களை யோசிச்சிட்ட பிறகு அவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்க ஓகே சொல்லிட்டா சூப்பர், இவங்க ஓகே சொல்லனா அடுத்தது நம்ம யாரை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றது பயமாக இருந்துச்சு. பட் இவங்க ஓகே சொல்லிட்டது எனக்கு நிம்மதி. எடிட்டர் எனக்கு 4 வருஷமாக எல்லா படத்துலையும் 4 படத்துலையும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், ஃபஸ்ட் படத்துலேயே அவர் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தார். கேமிக்கு வந்து கேமராமேன் வந்து பேப்பர் ராக்கெட்லேருந்து எனக்கு ஒரு இது மட்டும் ஒரு எபிசோட் பண்ணி கொடுத்தாரு, ஒரு செக்மெண்ட் பண்ணார். ஸோ அவர் ஹிந்தியில் படம் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் திருப்பியும் தமிழில் வந்து படம் எடுக்கலான்ற போது இந்த கதை அவருக்கு சொன்னேன். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிட்டு அது அவரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு. ஸோ விஷுவலாகவே இந்த படம், விஷுவலாக மியூசிக்கலாகவே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை தயாரித்திருக்க ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தினுடைய பெயரை சூட்டினது நீங்கள் தான். எப்படி அந்த பெயரை காயின் பண்ணீங்க? எனக்கு வந்து ரெட் ஜெயண்ட்னா ஆக்சுவலி ஒரு ஸ்டார், அது ஓல்டு ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் வந்து கரெக்டாக அது டையிங் ஸ்டாராக ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க, பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து அப்படி பிரகாசமாக எரியுமா ரெட் ஜெயண்ட். அந்த ஸ்டாரே அப்படியே இம்ப்ளோட் ஆகி அப்படியே ரெட்டாக ஒரு பால் ஆஃப் ஃபயர் மாதிரி, இன்னும் ஸ்டாரோட ஒரு ஹை எனர்ஜி, சம் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட். ஸோ நான் நிறைய இந்த ஸ்டார் கேசிங், இந்த யூனிவர்ஸோட அப்படியே ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். அது சம்மந்தப்பட்டது நிறைய அப்படியே ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும்போது சம்வேர் எனக்கு வந்து பேர் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ யாராவதும் வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா டக்குன்னு அது ஹோம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஆடில் தானே இருந்தேன், அட்வர்டைஸிங்கில் ஃப்ரீலான்சராக இருந்தேன். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட். ஆக்சுவலி படம் எடுக்கிறது ஒரு லார்ஜ் ஃபார்மேட், அது பிகர் வெர்ஷன் தான். ஆமாம். ஆனால் ஆட் வந்து அந்த சின்ன ஒரு ஐடியா, அந்த ஒரு லைனில் காப்பி ரைட்டிங்கில் நீங்கள் அந்த லைனில் ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும், ஒரு ஆடியன்ஸ் கவனம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இங்கே வந்தனால எனக்கு இந்த பேர் வைக்கிறது, அந்த லோகோ டிசைனுக்கு கான்செப்ட்ஸ் கொடுக்கறது, ஸோ அதெல்லாம் நான் எப்போதுமே பண்ணிகிட்ருக்கிறேன், காலேஜ்லேருந்தே பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு டைரக்டராக நாமும் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை முத்திரை பதிக்கின்ற படங்களை இயக்கணும் அப்படின்றது கிருத்திகாவுடைய விருப்பமா? இல்லை, நான் அப்படிலாம் எனக்கு எதுவுமே ஒரு கனவோ ஒரு ஆம்பிஷனோ இல்லை. ஒரு படம் எனக்கு என் கதை எக்ஸைட்டிங்காக இருந்தால் அந்த எக்ஸைட்மெண்ட் நான் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்கு அது எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். அதுக்கு மேலே பியாண்ட் தட் நான் எதுவும் யோசிக்கிறதும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. அடுத்து ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது நீங்கள் எழுதுகிற கதை, உங்களுக்கு கதை தோணுது தானா? ஆமாம், இல்லைன்னா அதை பற்றி என்ன வராது. ஆமாம். அடுத்த கதை இப்போ நான் ஒன்று வச்சுருக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஸ்டார் காஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் போகிறேன். இப்போ சம்டைம் என்ன ஆகும்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுத்துட்டேன், அடுத்தது ஒரு பெரிய ஹீரோவோட போகணும், பெரிய பட்ஜெட்டோட போகணும், அதோட கம்மி பட்ஜெட். இப்போ எனக்கு அடுத்த படம் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் தான் நான் அது பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்டோரி அந்த மாதிரி எனக்கு தேவையில்லை பெரிய பட்ஜெட். ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும், டபுள் பட்ஜெட்டில் நம்ம போகணுன்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு என் கதை வந்து நான் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அனுபவங்கள்லாம் ஆஸ் யூஷுவல் என்ஜாய் பண்ணேன். அடுத்த படத்தில் சந்திக்கலாம். இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க நீ யாருமே இல்லை, எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் ரியாக்கு நான் இருக்கேன்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.